நம்ம கொஞ்சம் நாளைக்கு முந்தி பலரும் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க, அல்லது கை மருந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வயிற்று வலி அப்படின்னா ஒரு இஞ்சை தட்டி கொடுப்பாங்க, ஓமத்தை கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் தமிழ் மருத்துவம்னு சொல்லுவாங்க, அல்லது சித்தான்னு சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவம்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதான்னு சொல்லுவாங்க, ஹோமியோபதின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பல வைத்தியங்கள் உண்டு. அலோபதி இங்கிலீஷ் மருத்துவமும் இருக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த இயற்கை மருத்துவம் என்பது மூலிகையில் அல்லது ஒரு பழத்தில் அல்லது ஒரு செடியில் அல்லது அந்த செடியின் வேரில் மரப்பட்டையில், இதெல்லாம் நம்ம அறியும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு வேதத்திலிருந்து சில மருத்துவ குணமுள்ள சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் வேதத்திலிருந்து. சரியா? பார்க்கலாமா? ரைட். முதலாவது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாள் அப்படின்னு 2 பேரை உண்டாக்கினார். முதல் மனிதன், முதல் மனுஷி உண்டாக்கிட்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன அப்படின்னா, நீங்கள் தோட்டத்தில் எங்கேயும் போகலாம், உங்களுக்கு தான் அந்த தோட்டம், எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் ஒன்று நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது விலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள், உங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது என்ன கனினா, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்போ சாத்தான் என்ன பண்ணால், அவர்களை ஏவாள் இடத்துல தந்திரமாக வஞ்சித்து ஏவாளை அந்த பழத்தை பறித்து புசிக்க வச்சிட்டான். இந்த சில வியாபாரம் பண்ணுறேன்னு வருவாங்க, துணி வியாபாரம் பண்ணேன்னு வருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வியாபாரம் பண்ணுவாங்க, பாத்திரம் மாதிரி கொண்டு வருவாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது அப்படிங்க இது இப்படிங்கன்னு சொல்லி ஆண்கள்கிட்டலாம் பேச மாட்டாங்க, பெண்கள்கிட்ட தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் இப்போ சாதாரண வாங்கிறது இல்லை, ஆனால் பொதுவாக வாங்கிடுவாங்க அவங்க. பரவாயில்ல, விலை கம்மியாக இருக்குதுன்னு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அந்த காலத்தில் நான் வாலிப பருவத்தில் சென்னையில் இருக்கும் பொழுது துணி ரோட்டில் வச்சு விற்பாங்க. அந்த துணி இப்படி வச்சுட்டு பெட்ரோலை ஊற்றி தீ வச்சு விற்பான். அந்த தீ எரியும், இது ஆகாது, என்ன ஆகாது, துணி ஒன்றுமே ஆகாது. அப்படி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுவான். அதை வாங்கி போட்டோம்னா அது ஒரு 3 நாளில் அந்த துணி போயிடும், அப்படி இருக்கும். ஸோ இப்படி ஏமாத்துறதை நம்ம பார்க்குறோம். பிசாசு என்கிறவன் பாம்பின் ரூபத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்தான். நன்மை தீமை அறியத்தக்க புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் கட்டளையிட்ட, தேவன் கட்டளையிட்ட அந்த கனியை புசித்தார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விட்டார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதற்கு முன்பு இந்த வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனி அப்படின்னு ஒரு கனி, அதை பிசாசு புசிக்க வைக்கலை. ஏன்னா இவனை மரணத்தை கொடுக்கணும், மனுஷனுக்கு மரணத்தை இந்த பூமியில் கொடுக்கணும், அதுதான் பிசாசனுடைய நோக்கம். அதனால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க சொல்லலை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை. கர்த்தர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை புசிக்க வச்சான். இன்றைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக பிசாசு அதான் செய்கிறான். எதை வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறாரோ அதை பிசாசு செய்ய வைப்பான், அதுதான் அவனுடைய வேலை. இப்போது இந்த வசனம் சொல்லுது,
இப்போதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்படின்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தால் அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான், என்றைக்கு உயிரோடு இருப்பான். அதுதான் அந்த கனியினுடைய விசேஷம். இப்போ இந்த கனி இந்த கனியை சாப்பிட்டா என்ன கிடைக்கு? லைஃப் கிடைக்குது, ஜீவன் கிடைக்குது. அதாவது என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கும்படியாக, மரணம் அடையாமல் இருக்கும்படியாக இந்த கனியை சாப்பிட்டா அவன் என்றென்றைக்கு என்ன செய்வான்? உயிரோடு இருப்பான், சாகாமல் இருப்பான், மரணமே அவனுக்கு இருக்காது. அதுதான் அந்த கனி, அது ஜீவ விருட்சத்தின் கனி. அதை அவன் பறித்து புசித்து ஜீவனோடு இருந்து ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டுறக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்தார்? கீழ்ப்படியாததுனால துரத்திட்டார். சரி, இந்த கனியை ஆண்டவர் எப்போ கொடுக்கிறார் நமக்கு அப்படின்னா, புதிய எருசலேமில் போகும் பொழுது நமக்கு இது கிடைக்கிறது. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 இடத்தில் வருது. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார்? எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு நீ ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கும் பொழுது, எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் சரியானபடி வாழ்ந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படின்னா எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு மட்டுமல்ல, திருச்சபையில் உள்ள மக்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 திருச்சபை குறித்து நம்ம பார்க்கிறோம். எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, இப்படி லவோதிக்கியா சபை, அப்படி அநேக சபையை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறார். ஆனால் முதலாவது சபையை சொல்லும் பொழுது, எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கு ஜெயங்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நான் எதை கொடுப்பேன்? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கெல்லாம் வந்த பிறகு, இந்த வானமும் பூமியும் மாற்றப்பட்ட பிறகு, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டான பிறகு, பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து புதிய எருசலேம் அப்படிங்கிற ஒரு பட்டணம் இறங்கி வரப்போகுது. நமக்கு தெரியும், நான் பைபிள் அதை பேசியிருக்கேன். அப்படி அந்த புதிய எருசலேம்ங்கிற பட்டணம் அப்படியே இறங்கி அப்படியே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இறங்கி புதிய பூமி ஆண்டவர் உண்டாக்கின பிறகு அந்த புதிய பூமியில் அந்த புதிய எருசலேம் இருக்க போகிறது. அப்போ அந்த புதிய எருசலேமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 1:2 22 பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். தேவதூதன் காண்பிக்கிறான் யோவானுக்கு. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய சிங்காசனத்திலிருந்து ஒரு தெளிந்த ஒரு நீரோடை, பளிங்கை போல அருமையான நீரோடை ஒன்று வருகிறது. அதை கண்டேன். வாசிங்க. வீதியின் மத்தியிலும் வாசிங்கம்மா 2ஆம் வசனம்.
நகரத்து வீதியின் மத்தியிலும், நகரத்தின் வீதியின் மத்தியிலும், நதியின் இரு கரையிலும், நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சம் இருந்தது. என்ன விருட்சம் இருந்தது? அது எத்தனை விதமான கனிகளை தருகிறதா? 12 விதமான கனிகள். அந்த கனியை தான் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? கூகுளில் போய் சொல்ல முடியாது. எங்கேயாவது ஆராய்ச்சி பண்ண முடியுமா? எதிலாவது போட்டு அல்லது யாராவது ஒரு பிரசங்கத்தில் அது விளக்கம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எங்கே இழந்தானோ ஆதாமும் ஏவாளும் எதை ஏதேன் தோட்டத்தில் இழந்தார்களோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்தது நோக்கமே அதுதான் இல்லை? இழந்து போனது தேடவும் ரட்சிக்குமே வந்தார். இப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தார்? எந்த கனியை புசிக்க முடியாமல் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் துரத்திட்டாரோ என்றென்றைக்கும் அதை சாப்பிட்டா உயிரோடு இருக்கலாம், மரணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பழத்தை அன்றைக்கு ஆதாம் தவற விட்டு விட்டான், ஏவாள் தவற விட்டு விட்டாள். அதே கனியை எங்கே வச்சு ஆண்டவர் கொடுக்குறாரு? நித்தியத்தில் அழியாத ஒரு உலகத்தில் அழியாத ஒரு நகரத்தை ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறார். அதுதான் புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம்லேருந்து அந்த நிகழ்வு நடக்கிறதை பார்க்கிறோம். அப்போ 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஆமா, 12 விதமான கனிகளை தரும் என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள், அந்த விருட்சத்தினுடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஜனங்கள் ஆரோக்கியமாயிருப்பதற்கு ஏதுவானது. அல்லேலூயா. கவனிங்க, முதல் கனி ஆண்டவர் பறிக்க விடாமல் தடுத்து, இவன் அதை பறித்து சாப்பிட்டு என்றென்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டாரு. ஆனால் அதே ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். அப்போ இந்த கனியை சாப்பிட்டா நம்ம என்ன கிடைக்கும்? அழியாத வாழ்வு. சொல்லுங்க பார்ப்போம். நித்திய வாழ்வு, நிறைவான வாழ்வு, நிலையான வாழ்வு, மரணமே இல்லாத வாழ்வு. ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட வாழ்வு இந்த கனியை புசித்தா கிடைக்கிறது. அப்போ இது என்ன அப்படின்னா, பைபிளே சொல்லுகிறது ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தின் கனி, பழம் முதல்ல நம்ம பார்க்குறோம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவர் எப்போ தர்றாரு? கடைசியாக புதிய எருசலேமில் ஆண்டவர் தர்றார். இப்போ இருக்கிற வானமும் பூமியும் அழிஞ்சு போகிறது. ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அந்த புதிய பூமியில் பரலோகத்திலிருந்து ஒரு எருசலேம் இறங்கி வருகிறது. அதுக்கு பேர் புதிய எருசலேம். இப்போ இருக்கிற எருசலேம் இருக்காது. ஒரு புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. வானமும் இப்போ இருக்கிற வானம் இருக்காது. சூரியன் சந்திரன் இல்லை. பூமியும் இப்போ இருக்கிற பூமி இல்லை. இப்போ இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. என்ன அழகான பட்டணங்கள்லாம் இருக்கு, ஒன்றுமே இருக்காது. அப்போ புதிய வானமும் புதிய பூமி உண்டாக்கப்படுகிறது. அதிலே புதிய எருசலேம்ங்கிற ஒரு அழகிய பட்டணம் இறங்கி வருது. அதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதும் பொழுது ரொம்ப வர்ணித்து எழுதி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த புதிய எருசலேமில் 12 விதமான கனிகளை தரக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனிகள் இருக்கிறது. அது மாதந்தோறும் புது கனிகளை தருகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. சரி, அப்போ இந்த கனியை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும், அழியாத வாழ்வு கிடைக்கும். இந்த கனியை சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? சாகவே மாட்டோம். புரியுதா? இப்போ கிடைக்குமா? அதான் விட்டானே, ஏமாந்துட்டானே. அதுதான் இப்போ கிடைக்காது, தேடினாலும் கிடைக்காது. இனிமேல் ஆனால் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு முதல் கனி மறந்துடாதீங்க. என்ன கிடைக்குது சாப்பிட்டா?
நித்திய வாழ்வு, அழியாத வாழ்வு, மரணமே இல்லாத வாழ்வு, என்றென்று வாழக்கூடிய வாழ்வு. எவ்வளோ நல்லா இருக்கும்ல. சாவே இல்லை, மரணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு இப்பவே தந்திருக்கிறார். நமக்கு அதுதான் அவருடைய ஜீவன். சரியா? சரி, நமக்கு இனி அந்த கனியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒன்று. இரண்டாவது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கோதுமை அறுப்பு நாட்களிலே, கோதுமை அறுப்பின் நாட்களில் ரூபன் வயல்வெளியிலே போய், அதாவது யாக்கோபனுடைய மூத்த மகன், 12 கோத்திரம், முதல் கோத்திரத்தினுடைய மகன் ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து, வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி உன் குமாரனுடைய தூதாயும் கனியை எனக்கு கொஞ்சம் தா என்றாள். போதும். இந்த ரெண்டாவது ஒரு காரியம், நம்ம என்ன தலைப்பு என்ன பார்க்குறோம் மறந்துடக்கூடாது. மருத்துவ குணம் உள்ளது. அதைத்தான் நம்ம தலைப்பில் பார்த்துட்டு வர்றோம். ஒன்று முதல்ல பார்த்தோம், அழிவில்லாத, சாவே இல்லாத, என்றென்று வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கனியை பார்த்தோம். ரெண்டாவது ஒரு கனி சொல்லப்பட்டிருக்கு, தூதாயும் கனி. என்ன கனி? தூதாயும் கனி. கவனிங்க, ரூபன் என்ன செய்கிறான்? கோதுமை அறுப்பு காலத்தில் போய் வயல்வெளியில் போய் இந்த தூதாயும் கனிகளை கண்டெடுத்து, தேடி பார்த்தானா என்னமோ தெரியல, கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாடத்தில் கொடுத்தான். தூதாயும் கனி ஆங்கிலத்தில் வந்து மேன்ட்ராக்ஸ், MANDRAKES, மேன்ட்ராக்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த செடியின் வடிவமே எப்படி இருக்குமானா மனிதனை போல இருக்குமா இந்த தூதாயும் செடியினுடைய வடிவம். இந்த கனி ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது நல்ல சத்துள்ளது. இதை சாப்பிட்டால் கர்ப்பம் தரிக்கலாம், குழந்தை உண்டாகும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டா. இதை சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அது சரியா தவறான்னு தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த காலகட்டத்தில், அந்த நாட்களில் இருந்தது. எந்த கனி? தூதாயும் கனி. தூதாயும் கனி. அது பில்லி போட முடியுமா? அது கொஞ்சம் பார்க்கலாமா? கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குல்ல, தூதாயும் கனி எப்படி இருக்குன்னு. நான் அதுக்கு நைட்டு பில்லிகிட்ட சொன்னேன், அதை போடலாம் அப்படின்னு. கவனிங்க, இந்த தூதாயும் கனியை கண்டெடுத்து, இதை எடுத்துட்டு கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுக்கிறான். அந்த லேயாளிடத்தில் இந்த பழத்தை ரூபன் கொடுத்தோன்னே அந்த பழத்தை யார் கேட்குறா? ராகேல் கேட்குறா. லேயாளுடைய தங்கச்சி, யாக்கோபுடைய மனைவி. எனக்கு கொஞ்சம் அதில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த கனி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பழமே ஒரு மாதிரி மனித வடிவில் இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்கலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது. சரி, இதை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு பெண், திருமணமான பெண் இதை சாப்பிட்டால் கர்ப்பம் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த பழம்? இந்த பழத்தினுடைய பெயர் என்ன? தூதாயும் கனி. இந்த பார்த்தீங்களா? போச்சா? தெரியுதா? புரியுதா? மனுஷன் மாதிரி இருக்கா? இப்போ இருக்குதான், நம்ம ஊரில் இல்லை. சரி, ரைட். எந்த தூதாயும் கனி?
வேறு வெரைட்டிஸ் இருக்காது. கொஞ்சம் பார்ப்போமா? தூதாயும் கனி. சரி, ஓகே, ரைட், இருக்கட்டும். பேர் என்ன? தூதாயும் கனி. சரி, இதுக்கு இந்த வசனத்தை நான் வந்து ஆம்பிளிஃபைட் பைபிள், இதான் தூதாயும் கனி. கிழங்கு மாதிரி இருக்குது. சரி, அப்போ இதில் என்ன இருக்குது? இது சத்துள்ளதான். நான் நினைக்கிறேன் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சத்துள்ளது. ஆனால் அதே சமயத்தில் எபிரேயர்கள் நம்பி இருந்தார்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் நம்பி இருந்தார்கள், இந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கற்பம் தரிப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கை. அது சரியான நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அப்போ இந்த பழம் ரொம்ப ஃபேமஸ். எது? தூதாயும் கனி. இதை நான் என்ன பண்ணேன், சில வேதத்தை பார்த்தேன். பார்த்துட்டு ஆம்பிளிஃபைட் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது என்கிட்ட, இங்கிலீஷ் பைபிள் 2 வச்சுருக்கேன். அந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் நான் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த ஆம்பிளிஃபைட் பைபிளில் இந்த வசனம், இந்த மேன்ட்ரேக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டுட்டு பிராக்கெட்டில் லவ் ஆப்பிள்ஸ்னு போட்டிருக்கு. ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன போட்டிருக்குது? பிராக்கெட்டில் லவ் ஆப்பிள், லவ் ஆப்பிள்ஸ்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அன்பு ஆப்பிள். இந்த பழத்தை சாப்பிட்டா புருஷனுக்கு ஒருவேளை தன் மேலே அன்பு வரலாம். அதுக்கு பாருங்கள் எவ்வளவு ஒரு காரியம். இந்த பழம் ஒரு விசேஷமானது. ஏன்னா ராகேல் போய் கெஞ்சி கேட்குறேன், எப்போ எனக்கு அதில் கொஞ்சம் கொடு, உன் மகன் கொண்டு வந்தான ரூபன், அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போது இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது, சத்து உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை உண்டாகும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. இதை ஆம்பிளிஃபைட் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. பிராக்கெட்டில் மேன்ட்ரேக்ஸ் அந்த வசனம், அந்த வார்த்தைக்கு நடுவில் ஒரு பிராக்கெட்டில் போட்டிருக்கு லவ் ஆப்பிள்ஸ் என்று உள்ளது. அப்படின்னா அன்பு ஆப்பிள். எதுக்கு? தூதாயும் கனி. சரி, மருத்துவ குணம் உள்ளது. 2. மூன்றாவது எத்தனை பார்த்துருக்கோம்? சரி, ஒரு கேள்வி கேட்கட்டுமா? முதல்ல என்னது? அழியாத வாழ்வு, ஜீவ விருட்சத்தின் கனி இல்லை. 2வது தூதாயும் கனி, சத்துள்ளது. அந்த பழத்தை சாப்பிட்டா கற்பம் தரிக்கப்படும், குழந்தை உண்டாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அது அப்படியாங்கிறது தெரியாது, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, ஆனால் மருத்துவ குணம் உள்ளது. 3வது எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கு பைபிளை பாருங்க. ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கா, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? ஒரு கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். அடுத்தது ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ? ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ? ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கா? போட்டிருக்கு. அடுத்தது பின்னை ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? இந்த கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, இது வந்து இந்த பிசின் தைலம் வந்து என்னன்னா, யோர்தான் நதியின் கீழ்ப்பகுதியில் காணப்படும் மரங்களிலிருந்து உற்பத்தியான ஒரு பிசின். யோர்தான் நதியின் கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய மரங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு பிசின். இந்த பிசின் வந்து காயங்களில் பூசப்படும் பொழுது அது குணமாகுமா? காயங்களில் பூசப்படும் களிம்பு தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிசின் தைலம்
ஒரு காயப்பட்டுருச்சுன்னு வச்சிங்களா, அந்த காயப்பட்ட இடத்துல இந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை போட்டால் சுகமாகுமா? இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு செடி வச்சு. என்ன செடி? தாத்தா தலைன்னு சொல்லி. அந்த இலையை கசக்கி எங்கள் வீட்டில் திடீர்னு எனக்கு ஒரு அடிபட்டுருச்சு, கல்லில் கொஞ்சம் பிளட்டு வந்துருச்சுன்னா வேறு ஒன்றும் செய்ய மாட்டாள். அவள் மருந்துது, அது அவளுக்கே உரிய மருந்து. அந்த செடியை டக்குன்னு அப்படியே கசக்கி அப்படியே போட்டுருவோம். அது ஒரு நாள்லையே என்ன ஆயிரும், ஆறிடும். பார்த்தீங்களா, சுந்தரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இல்லையா? இனிமேல் ஒருவேளை சிறிய காயப்பட்டால் அதை கசக்கி அதை பிழிந்து காயத்தில் வையுங்கள், சுகமாகலாம் என்கிட்ட வந்து கேளுங்க, நான் சுந்தரியை கேட்க சொல்லுவேன். அவ்வளோதான். ரைட், கவனிங்க. அப்படி சுகமாகுது. அதே மாதிரி இது இந்த கீலேயாத்தினுடைய அந்த பிசின் தைலம் யோர்தான் நதியின் கீழ்ப்பகுதியில் காணப்படும் மரங்கள், அது ஒரு மரத்திலிருந்து உற்பத்தியான பிசின். இப்போ நமக்கு கூட சின்ன பிள்ளைகளில் இப்போல்லாம் கம்மு ரொம்ப அழகாக கம்மு வச்சுருக்கிறோம். அந்த காலத்தில் வந்து அதிகமாக கம்மெல்லாம் இருக்காது. என்ன செய்வோம் சொல்லுங்கள் பார்ப்போம்? வேப்ப மரத்தை கொஞ்சம் காயப்படுத்தினா அதுலேருந்து என்ன வரும்? பிசின். பிசின் வரும். வேப்ப மரத்தில் பிசின் வரும். சும்மா கொஞ்சம் லைட்டாக காயப்படுத்தினா வரும். அந்த பிசினை எடுத்து என்ன பண்ணுவோம்? ஒட்டிடுவோம். நீங்கள் அப்படி ஒட்டியிருக்கீங்களா? நான் ஒட்டியிருக்கேன். நீயும் ஒட்டியிருக்கீங்களா? நீங்களே ஒட்டியிருக்கீங்க. இப்போ காலத்து பிள்ளைகளே ஒட்டியிருக்கு. நாங்களும் அதை ஒட்டியிருக்கோம். அதை போல இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் யோர்தான் நதிக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து காணப்படும், அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பிசின் தான் இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம். சரி, இது காயங்களில் இதை வந்து பூசும் பொழுது களிம்பு போல் அது கூட மிக்ஸ் பண்ணி வேறு செய்யலாம். தயாரிக்கப்பட்ட இது வாசனை உள்ளது, குணமாக்கும் தன்மை உள்ளதாம். இது வந்து இதனுடைய இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் எப்படி உள்ளதுன்னா நல்ல வாசனையாக இருக்குமா, அதே சமயத்தில் குணமாக்கும் தன்மை உள்ளது. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், சென்ட் மாதிரி அது மாதிரி ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் குணமாக்கும் ஒரு மருத்துவ குணம் உள்ளது பிசின் தைலம். இந்த தீர்க்கன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? ஐயா, பிசின் தைலம் இல்லையா? உன் காயத்தை குணமாக்குறதுக்கு பிசின் தைலம் இல்லையோ? கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? ரணவைத்தியனும் இல்லையோ? புண்ண குணமாக்குவதற்கு டாக்டர் வைத்தியன் இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனான்? ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? சொஸ்தமடையிலேயே. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ? இருக்குது. ஆனால் என் ஜனமாகிய குமாரத்தை குணமடையவில்லையே. ரணவைத்தியன் இல்லையோ? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள் என்று தீர்க்கதரிசி கேட்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த கீலேயாத்தின் பிசின் தைலம் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. எப்படிப்பட்டது? மருத்துவ குணம் உள்ளது. அதை போட்டால் போதும், என்ன ஆகும்? ஆமாம், காயம் சுகமாயிரும். அந்த நாட்களில் போய் டாக்டர்கிட்டலாம் அதிகமாக போயிட்டுருக்கிறது இல்லை. இந்த நாகர்கோவில் பகுதியில், நாகர்கோவிலை பற்றி தெரியுமா யாருக்காது? கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா சிஸ்டர்? நல்லாவே தெரியும்ல. இந்த காயத்திர மேனி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயத்திர முடிந்த உடனே டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு போங்க கொஞ்சம். இந்த காயத்திர மேனி எண்ணெய்ன்னு ஒன்று உண்டு. அது எப்படி அடிபட்டு பெரிய வெட்டு காயத்திரம் போட்டால் நல்லாகும்ல? கேளுங்க, என்னை கேட்காதீங்க, டீச்சரை கேளுங்க. முடிஞ்ச உடனே காயத்திர மேனி வச்சுருக்கீங்களா சிஸ்டர்? இப்போ வைக்கல, வேணா வாங்கிக்கோங்க. எங்கள் அண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் காயத்திர மேனி எண்ணெய். அதை போட்டால்
எப்பேற்பட்ட காயமும் சுகமாயிடும். காய்த்திரமேனி எண்ணெய், அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க, தயார் பண்ணுவாங்க. அதே போல் இந்த பிசின் தைலம் அவ்வளோ விசேஷமானதான், காயத்தை குணமாக்கக்கூடியது. ஆண்டவர் பாருங்க, மருத்துவ குணமுள்ள பழத்தையும் சரி, பிசின் தைலத்தையும் சரி, கனியையும் சரி, கிழங்கையும் சரி ஆண்டவர் அப்பொழுதே வச்சிருக்கிறாரு மனுஷனுக்கு. ரைட். அடுத்தது 3 பார்த்துட்டோம், பிசின் தைலம் பார்த்தோம். 4வது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20:7. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். இந்த சம்பவத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, யூதேயாவின் ராஜா எசேக்கியா ராஜா, கவனிங்க நல்லா, இந்த எசேக்கியா ராஜா அந்த நாட்களிலே வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். நல்லா கவனிங்க, எப்படி இருந்தா? மரணத்துக்கு ஏதுவா, உயிர் போயிடும், செத்துருவான். அப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதி உள்ளவனாய் எசேக்கியா ராஜா இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். யார்கிட்ட? எசேக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான். சரியா? என்ன சொல்றான்? நீர் உமக்கு என்ன, ஏசா தீர்க்கதரிசி தானே போட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். எப்படி இருக்கும்? யார் சொல்றா? தீர்க்கதரிசி. நம்ம ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம ஆட்கள். இந்த கோடாங்கி இருக்கான் பார்த்தீங்களா, கோடாங்கி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். அவன் நைட்டில் ராத்திரி வந்து குடுகுடுப்பு அடித்து சொல்லுவான். இந்த வீட்டில் ஐயோன்னு சத்தம் கேட்கும், அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். இவன் தூங்க மாட்டான், கேட்டுட்டு மெதுவாக ஜன்னல் வழியாக பார்ப்பான், நம்ம வீட்டுக்கு முன்னால் நின்று சொல்கிறான் அப்படின்னு. மறுபடியும் பகலில் வந்து அந்த வீட்டிலலாம் அரிசி பணமெல்லாம் வாங்கிட்டு போயிடுவான். ஒரு கோடாங்கி சொல்கிறத கேட்டு பயப்படுவாங்க மக்கள் இல்லை. ஆனால் நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழே. எந்த பிசாசு, எந்த எதிர்ப்பு சக்திகள் இருந்தாலும் இயேசு ஆண்டவருடைய பெயரிலே, இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அதை கடிந்து கொள்ளும் பொழுது அது வீட்டை விட்டு ஓடி போகும். நம்ம வீட்டு பக்கம் வர முடியாது, நம்ம எதிர்த்து வர முடியாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அங்கே சொன்னது கோடாங்கி இல்லை, இங்கே சொன்னது யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி சொல்கிறான், உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணு. நீ என்ன பண்ணுவ? பிழைக்கமா, நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டார் தீர்க்கதரிசி. நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்லா கவனிங்க, நீ செத்து போயிடுவேன்னு சொன்னான், அது ஆண்டவருடைய வாக்கு, கோடாங்கி இல்லை, தீர்க்கதரிசி. நீ பிழைக்க மாட்டாய், வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணு, இனி நீ பிழைக்க மாட்டாய் சொன்ன உடனே வாசிங்க, டக்குன்னு வாசிங்கம்மா. நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லு. அது யார் சொல்றா? கர்த்தரே சொல்றாருங்க. ஐயோ, மாற்றம் இருக்குமா? அவன் பிழைப்பானா? பிழைக்க மாட்டான். உயிரோடு இருப்பானா? உயிரோடு இருக்க மாட்டான். அவன் என்னவா? செத்து போயிடுவான். ஆனா கவனிங்க, கவனிங்க, அவன் சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன உடனே
அப்பொழுது இந்த ராஜா எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா கேட்ட உடனே கலங்கிட்டான், அதிர்ச்சி ஆயிருச்சு, வேதனை, துயரம். டக்குன்னு என்ன பண்ணான் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கல, அவன் கர்த்தருடைய வார்த்தை தான் சொன்னான், மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இவன் சுவர்புறமா திரும்பி கர்த்தர் தான் சொன்னார், அதே கர்த்தரை அவன் திரும்பி பார்க்கிறான். ஆமென். நீ சாவா, நீ பிழைக்க மாட்டா, செத்து போவன்னு சொன்ன பிறகு விசுவாசத்தை தளர விடல, திரும்பினா பாருங்க, சுவர்புறமா திரும்பி கர்த்தரை நோக்கி. ஆமென். சொல்லுங்க எல்லாரும். Praise the Lord. Hallelujah. The last momentங்க, முடியாத நேரங்க. அவனுடைய சாப்டர் க்ளோஸ், அவன் லைஃப் முடிஞ்சது, இனி பிழைக்க மாட்டான், மரணம் தான், சாவு தான் நிச்சயம். தீர்க்கதரிசி கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டா அப்படி. ஆனால் இவன் போய் ஓடி தீர்க்கதரிசிட்ட போய் கெஞ்சல காலை பிடிச்சி, ஐயா ஏசாயா தீர்க்கதரிசி கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, நான் சொன்ன அதே கர்த்தரிடத்தில் நான் திரும்புவேன். திரும்புறான் பாருங்க, டேர்ன் பண்றான். பார்த்தீங்களா, நமக்கு பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது அப்படி ஒரு திரும்பணும் பாருங்க. ஆமென். அந்த திரும்பும் பொழுது நம்ம பார்க்கிற ஒரு முகம் உண்டு, அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய முகம். பிரைஸ் தி லார்ட். அப்படி திரும்பி பார்க்கிறோம் பார்த்தீங்களா, திரும்பி பார்த்து கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்படின்னா என்னை நினைத்தருளும், நான் செய்ததெல்லாம் நினைத்தருளும். சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி என்னை நினைத்தருளும், நான் செய்ததை நினைத்தருளும் அப்படின்னு அவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எப்படியா எசேக்கியா? இந்த அழுக இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பவர்ஃபுல் வெப்பன்ங்க. நம்ம கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, நம்முடைய கண்ணீர் எத்தனை பேர் அறிஞ்சிருக்கீங்க? அதை உங்க அழுக, என் அழுக பவர்ஃபுல் வெப்பன்ங்க. ஒரு சக்தி உள்ள ஒரு ஆயுதம் நம்முடைய கண்ணீர். நம்முடைய அழுகைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. திரும்ப நான் சுவர்புறம் திரும்பி அழுதான் பாருங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நான் செய்ததை நினைத்தருளும். எப்படி மிகவும் தாங்க முடியல, மிகவும் அழுதான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கதர்னா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே, ஏசாயா பாதி முற்றத்தில் போய் அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவன் கர்த்தர் பக்கமா திரும்பி, சுவர் பக்கமா திரும்பி கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணனா, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை திருப்பினார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் திருப்புகிற ஜெபம், கர்த்தரையே திருப்புகிற ஜெபம். நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் திரும்புகிறார். இப்போ சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்ற வரைக்கும் முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அந்த பாதி முற்றத்தை தாண்டறதுக்கு முன்ன கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவன் சொன்னது நீ திரும்பி போய், கர்த்தர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை
விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். மூன்றாம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீங்களா? எசேக்கியா ராஜா மிகவும் அழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா. ஏசாயா அப்படி போயிட்டு இருக்கிறான். இப்போ கர்த்தர் சொல்றார், நீ போ திரும்புங்கிறார். யாரா? இவன் கர்த்தர் பக்கமா திரும்பினால ஏசாயா தீர்க்கதரிசி இவன் பக்கமா கர்த்தர் திருப்பினார். போ, அவன் சாக மாட்டான். நான் அவன் கண்ணீரை கண்டேன். வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர். யாருடைய தகப்பனாகிய? தாவீதின். பாருங்க, தாவீது எவ்வளவு முக்கியமான ஆள் நினைச்சுங்க, சாதாரணமான இல்ல. தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர், தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, யாருடைய விண்ணப்பத்தை? எசேக்கியா ராஜாவினுடைய விண்ணப்பத்தை. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை. ஆமென். இதோ நான் உன்னை. ஆண்டவர் சொன்னது தாங்க. இந்த மூன்றாவது வியாழக்கிழமை நம்ம எண்ணெய் பூசி ஜெபம் பண்றோம். நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் என்னை குணமாக்கினார். எனக்கு தெரியாது, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறேன். ரொம்ப டைம் எடுத்து ஜெபம் பண்ணுறேன்னா இல்லை, இவ்வளோதான் ஒவ்வொருத்தருக்கும். பட் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை. நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். இதோ உன்னை நான் குணமாக்குறேன் கர்த்தர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் குணமாக்குகிறார். சிலர் சொல்லுவாங்க, சில பாஸ்டர், அதாவது ஊழியக்காரங்கள் கூட இந்த யூடியூப்லலாம் நான் பார்க்குறேன், என்னென்ன அற்புதமெல்லாம் இல்லைங்க, அது அந்த காலத்தில் முடிஞ்சிச்சு, சும்மாங்க அப்படி இப்படி. யாருக்கு சும்மாவே எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று, எனக்கும் உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்திருக்கிறார். அதை மறுக்க முடியாது. அன்றைக்கு ஒரு அற்புதம் முடியவில்லை, இன்றைக்கும் நடக்கிறது. அற்புதத்தை நம்பி இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கவில்லை, நம்பி வரவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வருகிறோம். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அற்புதம் இன்றைக்கும் அவர் செய்கிறார். சில வேளைகளில் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும் வரம் என்பதுக்கும் குணமாக்கும் வரம் என்பதற்கும் வித்தியாசம் தெரியல. அற்புதம் செய்யும் வரம் என்பது வேற, குணமாக்கும் வரம் என்பது வேற. ரெண்டையும் இணைச்சி பேசுவாங்க, தவறு. அப்படி இல்லை. குணமாக்கும் வரம் வேற, அற்புதம் செய்யும் வரம் வேற. 1 கொரிந்தியர்ல அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் போடணும் யோசிப்பேன், ஏன்னா இப்படி போட்டிருக்காங்களேன்னு. அப்போ இப்பொழுதும் இன்றைக்கும் கர்த்தர் அற்புதத்தையும் செய்கிறவர், குணமாக்குகிறவராகவும் இருக்கிறார். ஆமென். குணமாக்குவேன்னு சொல்லிட்டார். 3ஆம் நாளில் எங்கே போவேன்? நீ ஆலயத்துக்கு போவ. சுகமாகி நம்மளே சர்ச்சைக்கு மக்கள் வந்திருக்காங்கல்ல, ஆகி வராமல் போனவங்க உண்டு. அது வேற. ஆகி சுகமாகி வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். இப்போ என்ன சொல்றாரு? உடனே செத்து போவேன்னு சொன்னது எத்தனை ஆயுசு நாட்கள்? அப்பா 15 வருஷம். ஆண்டவர் வந்து என்னை பார்த்து சொல்றாருன்னு வச்சுங்க, ஏய் உன் ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவரே இல்லடா, பொறுமையா இரு. சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? திடீர்னு இல்லை, நான் வயசான உங்களை அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய 15 வருஷம் கூடும், அது வேற. நான் வயசான என்னை சொல்கிறேன். ஆண்டவர் பாருங்க, உன் ஆயுசு நாட்களை கூட்டுவேன். எப்படியா? 15 வருஷம் இல்லையா? உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன்.
உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கின்றார். இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். போய் சொல்லு. எப்படி இருக்கும் தீர்க்கதரிசிக்கு? என்னங்க இப்பதான் ஆண்டவரே நீ சொன்னீர் நம்ம செத்து போயிடுவான்ட்டு சொல்லிட்டு நான் திரும்பி வர்றேன். ஆண்டவர் நம்முடைய மரணத்தை விரும்புவதில்லை. சீக்கிரம் சாகணும்னு விரும்புவதில்லை. ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கணும்னு விரும்புகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. இப்போ சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். இப்ப ஏசாயா என்ன சொல்றான்? பிழைப்பையெல்லாம் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இப்ப ஏசாயா என்ன சொல்றாரு? திரும்ப வந்து இவன் ஒருவேளை கோபத்தில் திட்டிருக்கலாம். யாரு? எசேக்கியா ராஜா திட்டிருக்கலாம். திட்டல. நம்மள அந்த யோ பொங்கையா கர்த்தர் சொல்லிட்டாரு. பெரிய வந்துட்டாராம். பெரிய சொல்லவே இல்லை, ஒண்ணுமே சொல்லலை, பேசாமல் இருக்கான். இப்போ ஏசாயா சொல்றான், செத்து போயிடுன்னு சொன்ன தீர்க்கதரிசி சொல்றான், நீ சாக மாட்ட, கர்த்தர் உன்னை குணமாக்குறார். ரைட். இப்போ என்ன கொண்டு வா? கொண்டு வாருங்கள். அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பிளவையின் மேல் பற்று போட்டு பத்து போடுறேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அது கூட வேற சின்ன மெடிசன் மாதிரி எதை கலக்கி எது அத்திப்பழத்தின் அடையை 10 போட்டாங்களாம். நம்மளும் சில சமயங்களில் 10 போடுவோம் ஏதாவது ஒன்று. இது இந்த பிளவைன்னு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப தொந்தரவு பண்ணும். அது என்னன்னா ஒரு புண் உள்ள கட்டியா. தமிழ் டு தமிழ் டிக்ஷனரியை நான் பார்த்தேன். இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி உண்டு. தமிழ் டு தமிழ் அகராதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் அகராதி. இப்போ நான் தமிழ் அகராதியை பார்த்தேன் நேற்றுக்கு. இங்கிலீஷ் பைபிளை பார்த்துட்டேன். அது ஒரு ரணம் நிறைந்த ஒரு வெந்த புண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளது. புண்ணுள்ள ஒரு கட்டியா. இந்த பிளவை என்பது புண்ணுள்ள ஒரு கட்டி அப்படின்னு அந்த தமிழ் டு தமிழ் டிக்ஷனரியில் போட்டிருக்கு. புண் நிறைந்த ஒரு கட்டி, பிளவை. ஒரு முறை ஒருத்தர் வந்தார். எங்கள் அண்ணன் வீட்டை விலைக்கு வாங்கினவங்க. அப்போ அவருக்கு நான் சுவிசேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவருக்கு சுவிசேஷன் சொல்லும் பொழுது கோபம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு ரிட்டையர்டு பிடி மாஸ்டர். அவர் என்கிட்ட பேசிட்டு சொன்னார், நான் கொஞ்ச நேரம் தியானத்தில் அப்படி இருந்தால் எனக்கு ஒரு 3வது ஒரு கண்ணு திறக்கும் தெரியுமா அப்படின்னு என்னை மிரட்டுற மாதிரி பேசிட்டு போயிட்டார். நான் சுவிசேஷன் சொன்னேன், ஆனால் போயிட்டார். ஆள் பயங்கரமாக இருப்பார். அப்போ நான் பாபுகான் ஸ்ட்ரீட் வீட்டில் இருக்கேன். எனக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் தூங்க முடியல. என்ன ஆண்டவரே, அவர் 3வது கண்ணு திறக்கணும்லாம் சொல்லிட்டு போயிட்டு நான் சுவிசேஷம் சொன்னேன், ஆனால் சரியானபடி இது பண்ணலையேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு தோல்வி மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வாரம் கழித்து அவர் வர்றார் எங்கள் வீட்டுக்கு, பாபுகான் ஸ்ட்ரீட்டுக்கு வீட்டுக்கு வர்றார். அவள் பயங்கரமாக வந்த உடனே என் கையை பிடிச்சி அழுதார். என்னையா அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணால் நல்லாகும்னு கேள்விப்பட்ட சொன்னாங்க. யார்? 3வது கண்ணு திறக்கிறவர் சொல்கிறார், சுகமாகும்னு சொன்னாங்க. அதனால் நான் நம்பி வந்தையா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. முதுகில் ஒரு பெரிய பிளவை இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி வெடிச்சிருக்கும் போல இருக்கு. நான் பார்க்கல, அவரால் முடியலை. அப்படியே வேதனையோடு அழுது சொன்னார். சரி, ஆண்டவர்கிட்ட நான் பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். நைட்டில் சரியாக தூங்க கூட இல்லை. ஒரு வாரம் கழித்து திரும்பி வந்திருக்க ஒரு சான்ஸ். ஆண்டவரை பற்றி சொன்னேன். ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு அப்படியே அது எங்கள் வீட்டுக்கு அந்த முன்னால் ஒரு பீரோ வச்சுருப்பேன். அந்த பீரோவில் போய் இடித்து கை ரெண்டே இப்படி வச்சு அப்படின்னாரு. அதை பார்த்தாலே கொடூரமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று உனக்கு கட்டளை கொடுக்குறேன்னு
அதை எதிர்த்து, அதை முறைச்சி பார்த்து, அது முறைக்கு நம்ம பயப்படக்கூடாது. அதை முறைச்சி இயேசு நாமத்தில் போ, கட்டளை எடுக்கிறேன், ஓடிப்போன்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்த்தார். ஐயா எனக்கு நல்லா இருக்குன்னார். நல்லா இருக்குன்னார். நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதோ ஒரு 3வது கண்ணு தெரியும்னு சொன்னீங்களது. 3வது கண்ணெல்லாம் தெரியலைங்கன்னார். வீட்டுக்கு போயிட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வந்தார். நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னார். ஆமென். எனக்கு அது சில சம்பவங்கள் மறக்க முடியாது. நல்லா ஆயிடுச்சின்னு சொன்னார். 3வது கண்ணு தெரியுங்கிறவர், ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிறவர், பெரிய தியானத்தில் நிறைய பேர் கலந்து கொள்ளுவான், இவரும் கலந்து கொள்வாராம். தியானத்திலுக்கும் 3வது ஒரு கண்ணு, நெற்றி கண்ணு மாதிரி ஒன்று திறக்கொன்னவர். அன்னைக்கோடு அந்த கண்ணு க்ளோஸ் ஆயிடுச்சு. 2 கண்ணு மட்டும்தான் இருந்துச்சு. நல்லா ஆயிட்டார். ஆமென். பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், அந்த பிளவையின் மேல், அதாவது புண் கட்டின்னு போட்டிருக்கு தமிழ் டிக்ஷனரியில், அந்த புண் கட்டியில் அத்திப்பழத்தின் அடைய 10 போட்டான். இவன் சுகமாயிட்டான். அப்போ அத்திப்பழ அடை, இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். அத்திப்பழ அடை மருத்துவ குணம் உள்ளது. அத்திப்பழத்தை எதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா? ஹீமோகுளோபின் நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? பேரிச்சம்பழம் சாப்பிட சொல்லுவாங்க, அத்திப்பழ அடையை சாப்பிட சொல்லுவாங்க. ஆனால் அதே அத்திப்பழ அடையை 10 போட்டிருக்காங்க. நீங்களும் அரைச்சி 10 போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சொல்லலை, அன்னைக்கு அப்படி அதை அவங்க செய்திருக்காங்க. ஸோ அத்திப்பழ அடை அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ரைட். வியாதியை குணமாக்கக்கூடிய அத்திப்பழ அடை. சரி, அடுத்தது 5வது காரியம். 4 பார்த்துட்டோம். 5வது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 33, 34. லூக்கா 10, 33, 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி. போதும். எத்தனாவது பார்க்குறோம் நம்ம? 5வது. ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படி பிரயாணப்பட்டு வரும் பொழுது கள்ளர் கையில் அகப்பட்டுறான். அவனை அடித்து குற்றுயிராக போட்டுடுறாங்க. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவன் சாகிற மாதிரி கிடக்கிறான். காயம், உடம்பெல்லாம் காயம். அப்போ ஒரு ஆசாரியன் போகிறான். அவனை பார்த்துட்டு விலகி போயிடுறான். தொட்டு அவனே சாக போடுறான். செத்துட்டான்னா தீட்டாயிரும், நமக்கு அது வம்பு, போயிடறான். அடுத்தது யார் போகிறா? லேவியன் போகிறான். அவனும் விலகி போயிடுறான். நமக்கு எதுக்கு வம்பு, அவனே சாக போகிற மாதிரி இருக்கான், நம்ம போய் தொட்டு செத்த பிறகு தீட்டாயிருவோம். லேவியனும் விலகி போயிடுறான். 3வது சமாரியன் ஒருத்தன் வர்றான். சமாரியன் வந்து என்ன பண்ணா, அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்தி ஊற்றி. எண்ணெய் என்பது ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெய் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள 7 பொன் குத்து விளக்கு இருக்குது பார்த்தீங்களா? எபிரேய மொழியில் மெனோரான்னு சொல்லுவோம். அந்த 7 பொன் குத்து விளக்கில் அதை எரிகிறதுக்கு இந்த எண்ணெய் ஊற்றுவாங்க. இது ஒலிவ எண்ணெய். ஆசாரியன் அபிஷேக தைலம், ஆசாரியனை அபிஷேகப்படுத்துவதற்கு அந்த தைலத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் கலந்துருக்கும் அந்த தைலத்தில். இப்படி இந்த ஒலிவ எண்ணெய் பல சூழ்நிலையில் உபயோகப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மருத்துவ குணம் உள்ளது. எது? ஒலிவ எண்ணெய். நான் பூசி ஜபிக்கிறது கூட ஒலிவ எண்ணெய் தான். நான் தேங்காய் எண்ணெய் முந்தி ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஒலிவ எண்ணெய் வாங்கி தீந்துட்டா கூட சில சமயம் விசுவாசியே வாங்கி வச்சுருவாங்க நம்ம சபையில். பாஸ்டர் தீந்துருச்சுருந்தாங்கன்னு ஒலிவ எண்ணெய் தான் பூசி ஜெபம் பண்ணுவேன். சில சமயம் எண்ணெய் கையிலையும் வாங்கிட்டு போவாங்க. இந்த ஒலிவ எண்ணெய் இயற்கையாகவே மருத்துவ குணம் உள்ளது. ஒரு 2-3 சொட்டு தண்ணியில் ஊற்றி அல்லது உணவில் ஊற்றி நம்ம குடிக்கிறது மருத்துவம் குணம் உள்ளது, நல்லது, உடம்புக்கு நல்லது, குட் ஃபார் ஹெல்த்து. இப்போ இவன் இந்த சமாரியன் வந்து அடிபட்டு காயத்தோடு இருக்கிற அந்த மனுஷனுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் கலந்து காயங்களை கட்டி ஊற்றி காயத்தை கட்டினான்.
அப்போ இந்த எண்ணெயும் திராட்சரசமும் என்ன செய்யுது? புண்ண அடிப்பட்ட காயத்தை குணமாக்குது. குணமாக்கும் தன்மை உள்ளது. எது? ஒலிவ எண்ணெய். என்ன எண்ணெய்? ஒலிவ எண்ணெய். திராட்சரசமும் ஒலிவ எண்ணெய் சேர்த்து அந்த காயத்தில் போடுறாங்க. இப்போ வேதத்தை பார்த்த பிறகு தான் தெரியுது இல்லை, கொஞ்சம் திராட்சரசத்தை வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஒரிஜினல் திராட்சரசம் புழிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த திராட்சரசமும் ஒலிவ எண்ணெயும் கலந்து போட்டால் காயமாயிருது, ஆறிடுது. சரி, இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒலிவ எண்ணெய். கடைசியா 1 தீமோத்தேயு 5:23 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். நீ இனிமேல் 1 தீமோத்தேயு 5:23 நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். என்ன, எதை சேர்த்துக்கணுமா? நீ தண்ணீர் மாத்திரம் குடிக்காத. யாருக்கு? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அட்வைஸ் பண்ணுறார். உன்னுடைய வயிற்றில் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். உன் வயிற்றுக்கு வெறும் தண்ணி மாத்திரம் குடிக்கக்கூடாது. உன் வயிற்றுக்கு என்ன செய்ய? திராட்சை ரசத்தை கொஞ்சம் சேர்த்துக்க. அடுத்தது, உன்னுடைய பலவீனம் இருக்குது பார்த்தியா, அந்த பலவீனத்துக்காகவும் திராட்சை ரசத்தை சேர்த்துக்க. 2 காரியம். இந்த திராட்சை ரசம் ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ஒன்று, வயிற்றுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை குடிக்கும்போது நல்லாகுது. பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த பலவீனத்தை போக்குது. இந்த 2க்கும் இது நல்லது. அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரும் பலவீனத்திற்காகவும். நமக்கு தான் அடிக்கடி கொஞ்சம் பலவீனம் வருது இல்லை, பலவீனத்துக்கு பஞ்சமே இருக்காது. என்னங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பலவீனமாக இருக்குது. அப்போ உன் வயிற்றுக்காகவும் உன் பலவீனத்திற்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள், சேர்த்துக்கொள் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார். இதுக்காக தான் நீ சேர்த்துக்கணும், மற்றபடி அல்ல. ஏன்? திராட்சை ரசம் மருத்துவ குணம் உள்ளது. வயிற்று பிரச்சனையை மாற்றுது, பலவீனத்தை போக்குது, குணமாக்குது. ஆமேன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 6 காரியத்தை பார்த்தோம். 6 காரியத்தை இல்லை, இதெல்லாம் மருத்துவ குணம் இன்னும் இருக்குது நிறையா. கிட்னி நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்குது, கிட்னி பிரச்சனை குணமாக்குறது இருக்குது. இனிமேல் அதெல்லாம் பார்க்கல, டைமும் இல்லை, பார்க்கல. எவ்வளவு மெடிசன்ஸு ஆண்டவர் இந்த வேதத்துக்குள்ளே வச்சிருக்கார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை குணமாக்குறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த எசேக்கியா ராஜாவினுடைய நிகழ்வை பார்க்கும் பொழுது அப்படியே மனது உருக்கமாயிருது. சே, எப்படி ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போன உடனே அவன் திரும்பி கர்த்தர் பக்கமாய் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசி முற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திரும்பி போய், என் மகன்கிட்ட சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், உன்னும் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார், குணமாக்குகிறார். இவ்வளவு மருத்துவ குணமுள்ள மெடிசன்ஸ் உள்ள அநேக காரியம் இருந்தாலும் அதற்கும் மேலாக கர்த்தரே நமக்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கிறார். ஆமேன். அவரே நமக்கு ஒரு பெரிய மெடிசன். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். ஓரல் ராபர்ட்ஸ்னு ஒரு தேவ மனுஷன், ஓரல் ராபர்ட்ஸ், T.L. ஆஸ்பான், நிறைய பென்னிகன், இப்படி நிறைய வல்லமையான ஊழியக்காரர்கள் உண்டு. ஸ்மித் விக்கில்சோர்த் மரித்தோடெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்காங்க. இப்போ ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ணுறத ஒரு பெண் ஹாஸ்பிட்டல்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இருதயத்தில் ஓட்டை. கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது அவர் பிரசங்கம் பண்ணும்போது, அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், குணமாவே நல்ல குணமாயிட்டீங்க அப்படின்னு பேசினார். டாக்டர் இவளுக்கு இந்த இருதயத்தில் ஹோல் இருக்குது, உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். ஆனால் இந்த டிவியில் அந்த ஹாஸ்பிட்டலில்
ஒளிபரப்பானதை பார்க்குறான். பார்த்துட்டு ஜெபம் பண்ணுறான். அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய உங்களுடைய தழும்புனால் குணமானே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டான். குணமாயிட்டேன்னு விசுவாசத்தோடு சொல்லிட்டு விட்டுட்டான். அடுத்த முறை டாக்டர் வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அந்த இருதயத்தில் இருக்க ஓட்டை இல்லை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவ குணமுள்ள கர்த்தருடைய கரம், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை குணமாக்குறார். உங்களையும் என்னையும் அவருடைய தழும்புகள் குணமாக்குறது. ஆமென். அப்படி கையை வைப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம தலையில் அப்படியே கை வச்சுக்கோ. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, மருத்துவ குணமுள்ள பழங்கள், செடிகள், மரங்கள், பிசின் தைலம், எண்ணெய், திராட்சை ரசம் என்று பல காரியத்தை பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தழும்புகள் என்னை குணமாக்குறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய தழும்புகளினால் நான் குணமாக வேண்டும். ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு என்று சொன்ன வசனத்தின்படி ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் உம்முடைய தழும்புகளினால் இயேசு கிறிஸ்துவே நீர் கட்டளையிடுவீராக. சுகம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை தொட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கேன்னு சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையை கிரிய செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவார். திருச்சபையை
செய்வார், திவ்ய அன்பில் பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்கா. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனை நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, ஆராதனை மூலமாக துதித்து பாடி உம்மை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடினீர். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை உணர்ந்தோம். மட்டுமல்ல, செய்தியை நாங்கள் கேட்டோம். கர்த்தருடைய செய்தியை, மருத்துவ குணமுள்ள சில காரியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறதை குறித்து நாங்கள் பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி கேட்டோம். ஆண்டவரே, அதன்படி உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய தழும்புகள் உள்ள கரத்தினால் நீர் தொட்டு உம்முடைய தழும்புகளினால் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், சுகமாக்கினதற்காக ஸ்தோத்திரம், ஆரோக்கியமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு சுகத்தோடு குணமாக்கப்பட்டவர்களாய் ஆரோக்கியத்தோடு சவுக்கியத்தோடு தங்களுடைய வீடுகளுக்கு போக கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரம் தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மட்டுமல்ல, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுத்த தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், திருச்சபையினுடைய ஊழியத்திற்காய் கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுக்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை வர்த்திக்க செய்யும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எல்லா பண தேவைகளையும் பொருள் தேவைகளையும் சந்தித்து குறைவில்லாமல் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கிருபை செய்வீராக. உம்முடைய பாதுகாப்புக்கும், உம்முடைய பராமரிப்புக்கும், உம்முடைய வழி நடத்துதலுக்கும், தேவ கிருபைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.